முதலாளி, அந்த பயல்கள்ட்ட நீங்க சொன்னபடியே நம்ம கோவில் நிலத்தை பத்தி புகஞ்சுக்கிட்டு இருக்க தீய நல்லா என் பங்குக்கு ஊதி விட்டு வந்திருக்கேன் முதலாளி. ஆமா முதலாளி, இதனால நமக்கும் பாதிப்பு வரும் தானே. டே மச்ச, இதுலதான என்னோட வில்லத்தனமே அடங்கியிருக்கு. அந்த சின்ன பசங்களோட பேச்ச கேட்டுட்டு நேர்மையா இருக்கிற மாரியப்பன் கோயில் நிலங்களை ஏழை விடலான்னு சொல்லுவான். அப்புறம் பாரு, அவன் மச்சான் துரராஜுக்கும் அந்த மாரியப்பனுக்கும் எப்படி வருதுன்னு பாரு மச்ச. அந்த துரராஜ் அவன் மச்சான் பேச்ச கேட்டுக்கிட்டு ஏலம் விடுறதை எதுக்குலன்னா என்ன முதலாளி பண்ணுவீங்க? டே மச்ச, அதுக்கு தானே அவங்கள பங்காளிங்களே வர சொல்லியிருக்கேன். துரராஜ் பாசத்துக்கு கட்டுப்பட்டா அவங்க பங்காளிகளை வச்சு ஒரே மடக்கா மடக்கிடுவேன். ஆண்டாண்டு காலமா இந்த கோவில் நேரத்தை உழுதுட்டு இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? எங்க அப்பங்கிட்ட இருந்து தர்மகர்த்தா பதவியை புடுங்கி அந்த மாரியப்பனுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மாரியப்பன் பதவியை புடுங்குறேன். மாரியப்பன் பதவியை புடுங்கி அவனையும் துரராஜை எப்படி பிரிக்கிறான்னு பாரு மச்சான். சரிங்க முதலாளி. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம துரராஜ் தம்பி வேல்ராஜுக்கும் நம்ம மாரியப்பன் தங்கச்சி மைதிலிக்கும் இன்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் முதலாளி. டே மச்ச, நிச்சயதார்த்தம் மட்டும்தானா நடக்கும்? கல்யாணம் அது எப்படி முதலாளி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? டே மச்ச, இங்க இந்த சந்தோஷத்துக்கு அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதடா. இங்க நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். வேற ஏவோன அந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கக்கூடாதா? தம்பி, என்னமோ எங்களை வர சொன்னீங்கன்னு மொச்சம் வந்து சொன்னா அப்படி என்ன விஷயம் தம்பி? எதுக்குன்னு சொன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்களா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நாளைக்கு நடக்கிற கூட்டத்துல நீங்க மாரியப்பனை எதிர்த்து பேசணும். மாரியப்ப எது சொன்னாலும் நீங்க அவனுக்கு எதிராக தான் பேசணும். தர்மகர்த்தா எதிர்த்தா அவரை எதிர்த்து நாங்க எப்படி தம்பி பேசுறது? எப்படி பேசுறதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்லி தரேன். டே மச்ச, அந்த கணக்கு நோட்டு எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வர முதலாளி. டே மச்ச, அந்த கணக்கு நோட்டை படிச்சு சொல்றா. கருப்பா, நீ வாங்கிய கடன் 2 லட்சம், 3 வருட வட்டி 6 லட்சம் ரூபா. பரமசிவம், நீ வாங்கின கடன் 1 லட்சம், 4 வருஷ வட்டி 4 லட்சம். வையாபுரி, நீ வாங்கினதோ 50,000 தான். ஆனா 5 வருஷத்துக்கு வட்டி கட்டாதனால அது இப்ப 5 லட்சத்துல வந்து நிக்குது. என்ன கணக்கு கரெக்டா இருக்கா? இதெல்லாம் நீங்க எங்க அப்பா கிட்ட வாங்கின பணம். எங்க அப்பா செத்து போயிட்டா நான் என்ன மறந்துடுவோன்னு நினைச்சீங்களா? இதோ பாருங்க, இப்ப சொல்றேன். தர்ம கர்த்தாவை எதிர்த்து பேசினா வட்டி சும்மா தள்ளுபடி. தர்ம கர்த்தாவை எதிர்த்து பேசல இன்னும்
அசல வட்டியும் சேர்த்து ஒரே வாரத்துல கட்டணும். அதுவும் முடியல, அப்புறம் சும்மா உழுதுருவேன். என்ன பாக்குறீங்க? உன் பொண்ணு காலேஜ் முத வருஷம், உன் பொண்ணு 2வது வருஷம், உன் 3ஆம் தரத்துக்கு வயசு சும்மா 30. எதை உழுவுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, எதிர்த்து பேச முடியுமா முடியாதா? ஐயோ ஐயோ சந்தோஷ், வேண்டாம் சந்தோஷ். நாங்க நீங்க சொன்ன மாதிரியே நாங்க தர்மகர்த்தாவை எதிர்த்து பேசுறோம். அப்படி வாங்க வழிக்கு